லக்ன பத்ததியினுடைய குடும்ப உறுப்பினர் எங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் தாமு அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு வருக வருகவென வரவேற்று அரங்கம் இனி அவர் வசம். நாம் எல்லோரும் அவரிடம். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்களேன். கைத்தட்டல் பத்தல. கைத்தட்டல் நல்ல கையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப மூணாம் பாவகம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்ப தட்டுங்க பார்க்கலாம். யாருடைய முகத்திலுமே புன்னகை தெரிய மாட்டேங்குதே. கொஞ்சம் புன்னகையை காட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். கை தட்டும் போது ரெண்டு கையும் 5 விரல ஒன்னா சேர்ந்து இருக்கணும்மா. ஆனா நீங்க சைட்லலாம் தட்டுறீங்க. ஹார்ட்டுக்கு நேர வச்சு கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு தடவை. இங்க நிறைய பேர் தட்டவே இல்லையே மேடையில். வெரி குட். வணக்கம் சுரேஷ். வணக்கம். இல்லை, சுரேஷியை பார்த்த உடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது, அவரை தெரிஞ்சோ தெரியாமலோ தொலைக்காட்சியில் உட்காந்து 10ஆம் இடத்துக்கு வருது, 9ஆம் இடத்துக்கு வருது, 8ஆம் இடத்துக்கு வருது சினிமாவை சொன்னார். ஆனால் இன்னைக்கு அது ஜாதகத்துக்கு ரொம்ப கரெக்டாக பொருத்தமாக இருக்கு. ஜோசியத்துக்கு அவர் எங்கேயோ டச் பண்ணியிருக்குது ஒவ்வொரு கட்டமும். என் அன்புக்குரிய ஏஎல்பி குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாகவே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடைசியா போட்ட பாடல், இப்பொழுது போட்ட பாடல் வந்து நன்றி பாவத்தோட வந்துச்சு. நான் இந்த மேடையை நன்றிக்குரிய மேடையா நான் வந்து இப்போ பயன்படுத்திக்கிறேன். என்னுடைய முதல் நன்றி யாருக்கு சொல்வேன்னா, அப்பா அம்மாவுக்கு அதை விட்டுருங்க, அதை நம்ம வாழ்நாள் நன்றி சொல்லி ஆகணும். ஆனால் அந்த ஏஎல்பி அப்படிங்கிற இந்த காரணம் அமைஞ்சதுக்கு முதல் நன்றி என்னுடைய இளைய சகோதரி டாக்டர் இளவரசி அவர்களுக்கு. உங்களுடைய பலத்த கைத்தட்டல் மூலம், பலமாக கைத்தட்டினா நல்லா இருக்க, உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள நீங்க 2019 தடவை கை தட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் ரேகையில பிரச்சனையே இல்லைங்கிறத சில அறிஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப கை தட்டுங்க பார்க்கலாம். வால்யூம் ஏத்துப்பா. இந்த நன்றி யாருக்குன்னா, நான் முதல்ல சொல்றது நன்றி வந்து என் தங்கைக்கு சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது என் நண்பர் சொன்னார், நடிகர் தாமு மாணவர் தலை, அதெல்லாம் வேற. ஆனால் இங்கே நான் ஒரு மாணவனா அவங்க முன்னாடி நிற்கிறேங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அறுபத்தோரு வயதுக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது என்னை மீண்டும் மாணவனாக்கிய பெருமை, மீண்டும் எனக்கு ஒரு குரு கிடைத்த பெருமை, அந்த ஒட்டுமொத்த பெருமையும் திரையுலகத்திற்கு எனக்கு கிடைத்த மகா குரு யாருன்னா இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் ஐயா அவர்கள். கை தட்டதுக்கு ரொம்ப நன்றி. கல்வி உலகத்துக்கு குருவாக கிடைத்தவர் என்னுடைய மகா குரு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதுக்கு அடுத்தபடியா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கட்டம் கட்டியாச்சுரா தம்பி, கட்ட பஞ்சாயத்து நடக்குதுரா தம்பி, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, எல்லாமே கிரகங்கள் கையில் இருக்குது, ஆனாலும் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு வாழ்க்கையினுடைய சாராம்சத்தை புரிய வைத்து, மிகவும் எளிதாக பொறுமையாக புரிய வைத்து, அந்த கலை எங்கே ஒளிந்திருக்கிறது என்றால், தமிழனுடைய பாரம்பரிய கலை 64 கலைகளில் 5வது கலையாக ஒளிந்திருக்கிறது என்பதை புரிய வைத்து, அந்த கலைக்குள்ளே என்னை அன்பாக அழைத்து, வகுப்புக்குள் என்னை அழைத்து, இந்த ஜோதிட கலை எனக்குள் அனுப்பி, இன்னைக்கு வாழ்க்கையை 100% புரிய வைத்த மகா குருதான்
நம்முடைய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கைத்தட்டல் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி பொதுவான கைத்தட்டல் இருக்கக்கூடாது. உண்மையிலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் எல்லோரும் எழுந்து நின்று கையை உயர்த்தி அவருக்கு தட்டி அவருக்கு அதை சமர்ப்பிப்போம். இந்த கைத்தட்டல் ஒளி அவர் காதுகளில் விழுந்து அவருடைய 3ஆம் பாவத்தில் விழுந்து அவரை ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கணும். 11வது கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி கொடுக்கணும், லாபம், பேரானந்தத்தை கொடுக்கணும். அவருக்கு அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சந்தோஷப்படுத்தணும். தான் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த ஞானத்தை தந்திருக்கிறார். அதனால ஒரே வரியில முடிக்கணும்னா, இன்னைக்கு இந்த ஜோதிட கலையில் நான் ஒரு எல்கேஜி தான். ஆனா ஜாலியா இருக்குங்க. உண்மையிலேயே சொல்றேன். எதை பார்த்தாலும் கட்ட கட்டமா தெரியுது. ஏன் கேட்குறீங்க? இந்த பாருங்க, ஜன்னலை பார்த்தா மேஷம் அங்க இருக்கு, இந்த மூலையில போனா அந்த பக்கம் மீனம் இருக்கு, இந்த பக்கம் வந்தா மிதுனம் இருக்கு. எதை பார்த்தாலும் கட்ட கட்டமா தெரியுது. இந்த கேமராவை பார்த்தாலும் ஒரு கட்டம் தான் தெரியுது முன்னாடி, வியூ ஃபைண்டரை பார்த்தா. அவ்வளவே நம்ம நீல்கருவலை ஐயா பெட்ஷீட்லயும் கட்ட கட்டமா இருக்கு. அதான் ஆச்சரியம். புரிஞ்சிருந்தா கை தட்டி இருப்பீங்க எல்லாரும். நான் பேசுறேன் பாருங்க, எனக்கு பின்னாடியும் கட்டம் தான். இந்த பால்கனியில உட்கார்ந்துருக்காங்க பாருங்க முன்னாடி, அதுவும் கட்டம் தான். அப்பதான் தெரியுது லைஃப்ல கட்டம் கட்டி அடிக்கிறானுங்கப்பா அப்படின்னு. கேட்டதெல்லாம் உண்மை. புரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நேரம் கட்ட பஞ்சாயத்து இது இல்லை, அங்க ஒண்ணு நடக்குது, கட்ட பஞ்சாயத்து. என் அருமைக்குரிய ஏஎல்பி குடும்ப நண்பர்களே, நீங்கள் பாக்கியசாலிகள், பாக்கியம் பெற்றவர்கள். இல்லைன்னா இந்த குடும்பத்துக்குள்ள வர முடியாது. உங்களை பத்தி தான் சொல்ற போது எப்படி கை தட்டணும்? அடுத்தவனுக்கு கை தட்டிய ஓஞ்சது போதும், உங்களுக்கு தட்டுங்க. முதல்ல ஜாதகர் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் தாழ்த்திக்கிறது, எனக்கு என்ன பண்றதே தெரியல, ஒண்ணுமே புரியல, அதனால ஒண்ணு மேல வந்து நிக்கிறேன் எல்லாரும். இன்னைக்கு ஏதாவது புரியணுங்கிறதுக்கு தான். இந்த மேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். பின்னாடி இருக்கிறவங்க அவ்வளவு பேரையும் முதல்ல சந்திக்கும் போது ஏதோ என்னுடைய ரசிகைகள் மாதிரி தான் போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நான் 35 லட்சம் மாணவர்கள், 3 லட்சம் ஆசிரியர்களை சந்திக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆசிரியர் குணம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆசிரியர்களை, ஜோதிட கலையை கத்துக் கொடுக்கிற ஆசிரியர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். தட்டலாமே நல்லா. நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க, கணவன்மார்கள் வந்திருப்பீங்க. உங்க மனைவி ஜோதிடரா இருப்பாங்க ஏஎல்பி ஃபேமிலியில, புருஷன் ஏஎல்பி ஃபேமிலியில மெம்பரா இருப்பீங்க. ஆனா மனைவிக்கு தெரியாது உங்க அற்புதம், உங்க ஞானம். அதனால இந்த ஆசிரியர்களை எழுந்து நின்று அவர்கள் முகத்தை காட்டும்படி நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் எழுந்து நில்லுங்களேன் தயவுசெய்து, அவங்க எல்லாம் பார்க்கட்டுமே எவ்வளவு அழகா உங்களை உருவாக்கி இருக்காரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள். எழுந்து நின்று அத்தனை ஆசிரியர்களும் உங்க முகத்தை காட்டுங்க பார்க்கலாம். கேமரால ஜூம் பண்ணி காட்டுங்க. எங்களை எல்லாம் காட்டுங்க, சினிமா நடிகர்களை அவங்கள காட்டுங்க, வாழ்க்கையை மாத்துறாங்க. நன்றி. இப்போ வாழ்க்கை மாறுமா? இந்த பராபவமே மாற்றத்திற்கான ஆண்டு. வாழ்க்கை மாறிடுமா? அப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு, ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு சாதகமாவே இல்லையே, பாதகமா இருக்கு, மாறுமா? மாறணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. அது எப்படி மாறும்? எங்கெங்கேயும் போன மாறல, கடைசியா போய் தான் பார்ப்போமே, ஒரு ஜாதகரை போய் பார்ப்போமே அப்படின்னு போனா அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. எப்பவுமே ஜாதகத்தில் சொல்லி பரிகாரம் எல்லாமே இருக்கும், பர்ஃபெக்டா சொல்றாங்க. ஆனா இங்க மட்டும்தான் பாதகம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நமக்கு சாதகம் மாத்தலான்னு வந்தா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி, நீங்க முதல்ல வகுப்புக்கு வாங்க, உள்ள வந்து உங்களை நீங்களே பாருங்கன்னு சொன்ன அந்த பக்குவம் இருக்கு பாருங்க, உண்மையிலேயே அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க, நன்றி சொல்லுங்க. அப்பவே அவர் உணர வச்சுட்டார், அவர் உணர்ந்ததை. அதனால நான் என்ன சொல்றேன்னா,
தயவு செய்து இந்த ஏஎல்பி ஃபேமிலி இருக்கிறவங்க திருப்பி திருப்பி உங்க கட்டத்தை நீங்க பாத்துங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் நீங்க உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும், உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் உறவினர்களையும் ஒன்றாக ஒரு நாள் சத்சங்கம் மூன்று வீட்டுக்கு வரவழைத்து, காரணத்தை சொல்லாதீங்க, வரவழைத்து அவர்களை எல்லோரையும் ஒரு நாள் ஏஎல்பி வகுப்பில் உட்கார வைக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க நான் சொல்றது? எஸ், எவ்வளவு விழிப்புணர்வுங்க. காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் கிடையாது, காரியங்கள் இல்லாமல் காரணங்கள் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஒரு தொண்டைக்கு ஒரு கட்டம் வச்சிருக்காங்க. என் தொண்டை நல்லா இருக்கு, நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியல, தொண்டை அடைச்சிருச்சு அப்படின்னு ப்ரோக்ராம் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டா, நீ ஏன் வருத்தப்பட்டங்கிறது காரணம் இருக்கு. எல்லாத்துக்கும் காரணத்தோடு இருக்கு. அப்போ இதுக்கு எப்படி வருத்தப்படுறது? வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லாத போச்சு. அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் வருத்த எனர்ஜி விரயமாகாம, பணம் விரயமாகாம அங்கேயே இருந்து அந்த இடத்துல இருந்து இதை எப்படிடா பிரச்சனையை சவாலா மாத்தி ஜெயிக்கிறதுன்னு கத்து கொடுத்தது பாருங்க. அந்த ஏஎல்பிக்கு எப்படிமா கைத்தட்ட போறீங்க எல்லாரும்? கட்டுங்கம்மா நல்லா. வாட் a beautiful art. அதுதான் 5வது கலையில வச்சான் தமிழன். என்னுடைய சங்கல்பம், காலையில ஹோமத்தில் நான் உட்கார்ந்து சங்கல்பம் எடுக்கும் போது ஒரே ஒரு சங்கல்பம் தான், இறைவா நீ இருக்கிறாய், அதை நான் உணர்ந்தவன், உன்னோடு தினமும் பழகுபவன், நீ என் நண்பன் இறைவா, நீ பரமமித்திரன் எனக்கு. நான் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஏஎல்பி ஒரு பல்கலைக்கழகமாக்கு, மக்களை போய் சேரட்டும் உலகம் பூரா. அது நடக்கும். எப்படி நடக்கும்? எனக்கு தான் 6, 8, 10, 12 இல்லையே, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அது என் கண்ணிலேயே படமாட்டேங்குது. அப்படியா? படுமா படாதா? சத்தமா சொல்லுங்க. எஸ்கேப் ஆகுமா? 6, 8, 10 போயிடு அப்படின்னா போயிடுமா? போவாதுன்னா கை தட்டுங்க, போயிடும்னா கை தட்டாதீங்க. போவாது. அப்ப போகாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும்? அங்கேயே இருக்கணுமா எஸ்கேப் ஆகணுமா? அங்கேயே இருக்கணுமா எஸ்கேப் ஆகணுமாமா? அங்கேயே இருந்து இதுக்கு என்னடா பண்றது, இதில் சூட்சுமம் என்னடா, நம்ம குரு என்ன சொல்லி கொடுத்தாருன்னு பார்த்தா, என்ன அழகா அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. அந்த ஃபார்முலாவை நாம எடுத்து சொன்னா புரியாது. அதுக்கு எத்தனை ஆசிரியர்கள் ஒரு வாரமும் ஒரு நாளும் தனித்தனியா என்ன அழகா கற்றுக் கொடுக்குறாங்க. கைத்தட்டுங்க மறுபடியும். பியூட்டிஃபுல் டீச்சர்ஸ். ஆசிரியர் கலை என்பது சொல்லி கொடுத்து வர்றதில்லம்மா, அது ஒரு பெரிய நோபல் ப்ரொஃபஷன் ஆசிரியர் கலை. அதனால தான் a teacher teaches not for income. A teacher teaches not for income. A teacher teaches for outcome னு சொல்றார். அவுட்கமே மாணவன் தானே. அதே சமயத்தில் a teacher teaches not from the book. ஜோதிட புத்தகத்துல இருந்து இங்க எடுக்கல. A teacher teaches not from the book. A teacher teaches from the heart னு சொல்றார் டாக்டர் கலாம். இதயத்துல இருந்து எடுக்கிறாங்க 3ஆம் பாவம். What a great. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை தயவுசெய்து ஏஎல்பி பல்கலைக்கழகத்துக்குள்ள கொண்டு வாங்க. வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஜோதிட கலையில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் நான் சென்று பேச இருக்கிறேன். அந்த சிலபஸில் ஏஎல்பியை கொண்டு வந்து நிற்க வைங்க. என்னம்மா நல்லா தான் தட்டுங்களேன். இதுவரைக்கும் நீங்க 418 தடவை தான் கை தட்டிருக்கீங்க. நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் 1000 தடவையாவது கை தட்டிங்கன்னா 10ஆம் பாவத்தில் மாமியார் பிரச்சனையே வராது. உணர்ந்திருந்தா கை தட்டுங்க, எல்லாம் தட்டாதீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. காலையில் கூட என் மனைவி கிட்ட இந்த மாதிரி நான் ஹோமத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். நல்லபடியாக தான் வழி அனுப்புவான் தான் பார்த்தேன். போங்க போங்க. வந்தேன், உட்கார்ந்தேன், பின்னாடி அந்த சேர்ல தான் உட்கார்ந்தேன். குருநாதர் வந்தாரு. என்ன மேஜிக் நடந்ததோ தெரியல. திடீர்னு பார்த்தோன்னா ஹோமத்துக்கு முன்னாடி
இன்னமும் ஹோமத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்த மாதிரி உட்கார வச்சிருச்சு. அது எந்த கட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முன்னாடி உட்காந்த அந்த ஹோமத்துக்கு அதிபதி மாதிரி உட்கார்ந்தேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. எப்படி அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு பார்த்தா, காலையில் எங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கையால் ஒரு 100 ரூபாயை வாங்கிட்டு தான் வந்தேன். அப்போ தான் புரியுது, அப்பாவுடைய அருள் பேருள் இருந்தால் அது உண்மையிலேயே பாக்கியத்தை அருளி கொடுக்கிறது என்பது இன்னைக்கு காலையில் கண்டுபிடிச்சாங்க. காலையில் கண்டுபிடிச்சேன். அப்ப உறவு முறைகள் நம்முடைய ஜாதகத்தில் ஜோதிடத்தில் உறவு முறைகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சண்டை போட்டுக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, என்னுடைய மனைவி மாதிரி 7ஆம் கட்டம் யாருக்குமே அமையாது. பொறாமையில பிடிச்சிருக்கீங்க, இல்லைன்னா கை தட்டிருப்பீங்க எல்லாரும். யாருக்கும் அமையாது. ஏன்னா என் ஒய்ஃப் தான் எல்லாம் பாப்பா. வீடு பெருக்கிறது அவ தான் பாப்பா, துணி துவைக்கிறது அவ தான் பாப்பா, ஒட்டடிக்கிறது அவ தான் பாப்பா, பெருக்கிறது அவ தான் பாப்பா, சமையல் அவ தான் பாப்பா. அவ பாப்பா செய்யறதெல்லாம் நான் தான். நல்ல பாப்பா 7ஆம் கட்டத்தில் உட்காந்து விதவிதமா. அப்பதான் வெறும் பார்க்குறாலே நம்ம இவ்வளோ வேலை செய்கிறோம். பார்த்தா நான் உட்காந்துருக்கிற வீடு வேற வீடு, ஒரே வீடு தான். தப்பா நினைக்காதீங்க என் அருமைக்குரிய பெற்றோர்களே. விரயம் எப்படி வேணா வரும். அதனால தான் இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நம்ம கையில் எதுவும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு, தெரிஞ்சு போச்சு. அதனால வாழ்க்கையில் 2 சவுண்டு தான். ஏஎல்பிக்குள்ள வந்து 2 சவுண்டை கண்டுபிடிக்கிறேன். நான் மிமிக்கிரியில் ஏகப்பட்ட சவுண்டு பண்ணுவேன், அது வேற. ஒரு ஹெலிகாப்டர் பண்றேன்னா அது எங்க வருது, தொண்டையிலேருந்து வருதுன்னு தெரியும். இப்போ நான் உங்களை கேட்குறேன் பாருங்க, தொண்டை எந்த பாவத்தில் எந்த கட்டத்தில் வருதுமா? தொண்டை சொல்லுங்க பார்க்கலாம். யார் 3ன்னது? இஎன்டியா? கை தட்டுங்க. அவங்களுக்கு சந்தேகமா இருக்கக்கூடாது. இயர், நோஸ், த்ரோட் அதுவே 3 தான்மா. நல்லா கை தட்டுங்கம்மா எல்லாம். இந்த மாதிரி மெடிக்கல் மேட்டரை யாராவது சொல்ல முடியுமா? அது ஜாதகம் சொல்ல வைக்கிது பாருங்க, எவ்வளவு அழகா. நேற்று ஒரு டாக்டர் பேசுறாரு, அவருக்கு ஜோதிட கலை தெரிஞ்ச டாக்டர். அவர் சொல்றாரு, எனக்கு ஈஸியா இருக்குது இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் எந்த டைமுக்கு பண்ணலாம், எப்போ தொடலாங்கிறது எனக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொல்றாருன்னா, அப்ப எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த முதியோர்கள்லாம். கை தட்டலாமே, தப்பு இல்லையே. சும்மா இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் அப்படிலாம் சொல்லி யாரும் தள்ளி போட்டுற முடியாது, கடந்து போயிட முடியாது. மூடப்பட்ட நம்பிக்கைகள் வேணா சொல்லலாம், ஆனா உள்ள ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சோம், விஞ்ஞானம் இருக்கு உள்ள. அதனால 2 சவுண்டை கண்டுபிடிச்சேன். ஹெலிகாப்டர் ஈஸியா பண்ணிடலாம், அது நீங்களே பண்ணலாம். அது ஒரு காரி துப்புற சவுண்ட்ல தான் எடுக்கிறோம். அதுக்கு பேர் ஆஸ்கி ஃப்ரீக்வன்சி பேர். 3 குரல் தான். ஒரு பல குரல்ல பேசுறோம்னா 3 குரல் தான். ஆராய்ச்சி. 1 பொய்யான பெண் குரல், ஷார்ப் நோட்டுன்னு சொல்லுவோம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? அவ்வளவுதான். கை தட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்னு பொய்யான ஆண் குரல், பேஸ். ஹலோ, நம்ம நல்லா இருக்கியா? அது. 3வது ஹஸ்கி, ரகசியம் பேசுவல்ல. என்னாச்சு, கட்டம் பார்த்துட்டியா? பார்த்தேன். எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. அப்படியா? சரி பண்ணிடலாம். எப்படி? 1 வருஷம், 1 மாசம், 10 நாள் பொறுத்துக்கோ. அது வரைக்கும் என்ன பண்றது? கம்முன்னு சொல்றது யாரு? மனைவி. புருஷன் கம்முன்னு இருந்துட்டா வரையா, பாதம் மாறும்போது வரும். என்ன பாதம்? ஓ, என் பாதத்தில் அடிபட்டது உனக்கு தெரிஞ்சு போச்சா ஏற்கனவே? அந்த பாதம் இல்லையா, இது நட்சத்திர பாதம். ஓ, அது வேற இருக்கா? புரியல அவருக்கு. இவருக்கு எப்படா புரிய வைக்கிறதுன்னு ஏன் கஷ்டப்படுறீங்க? போடுங்க, கொண்டு வந்து ஏஎல்பி கிளாஸ்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பரிகாரம். புரிஞ்சிருந்தா கைத்தட்டல் வேற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு ஹெலிகாப்டர் பண்றோம்னா ஹஸ்கி ஃப்ரீக்வன்சி சவுண்டு, இது ரகசியம். இதுல ஃப்ரீக்வன்சி அதிர வச்சேன்னா அதுக்கு பேர் ஸ்பிட்டிங் நோட்டு. காரி துப்புற சவுண்டு, துப்பக்கூடாது. இந்த சவுண்டை என்னுடைய எபிக்ளாட்டிஸ் குரல் வலை மூடியில வச்சு கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணா அது எப்படி கலையா மாறுதுன்னு பாருங்க. ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்பட்டு ரசிப்பீங்க. பாருங்க அந்த கலையை பாருங்க, எப்படி எவ்வளவு அழகா அந்த கலை மாறுது பாருங்க.
எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்குது? கை தூக்குங்க. கை தூக்க முடியலன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எந்த கட்டத்தில் இருக்கு? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றேன்னா 4 இன்ஜின் தேவை. ஒன்னு டாக்ஸி இன்ஜின், தரையில போகணும் ஃப்ளைட்டு. ரெண்டாவது டேக் ஆஃப் இன்ஜின், மூணாவது ஃப்ளையிங் இன்ஜின், நாலாவது லேண்டிங் இன்ஜின். 5 இன்ஜின், 4 இன்ஜின் தேவை. ஆனா தாமு சார், ஏஎல்பி மாணவன் தாமு சார் ஏரோப்ளேனை வாயால டேக் ஆஃப் பண்ணோம்னா 2ஆம் கட்டம் ஒழுங்கா இருக்கணும், வாய் ஒழுங்கா இருக்கணும். டேக் ஆஃப் பண்ணோம்னா 4 உறுப்பு முக்கியம். ஒன்னு கல்லீரல். நிறைய பேருக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா ஏஎல்பி மாணவர்களுக்கு கல்லீரல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். நான் சொல்றது புரிஞ்சிருந்தா, ஒத்துக்கிட்டு இருந்தா இந்நேரம். அப்ப எல்லாரும் கையை நீட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த இடத்துல கை வைங்க. கடைசி விலா எலும்புக்கு இங்க வைங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, இந்த பகுதி எத்தனாம் கட்டம்? நல்ல சத்தமா சொல்ல. என்னமா வெக்கம்? 5 6 5 மேல் வயிறா? கல்லீரல் எங்க இருக்கு? மேல் வயிறுல. கைத்தட்டுங்க உங்களுக்கு. 500 வேலை செய்யுதுமா உழைப்பாளி. 500 வேலை செய்யுது இந்த உழைப்பாளி. இந்த உழைப்பாளர் தினத்துக்கு முதல்ல கல்லீரலுக்கு கைத்தட்டுங்க எல்லாரும். நான் உழைக்கிறேன். என்னுடைய உழைப்பு என்ன உழைப்பு? அது உழைக்குது இங்க உட்காந்துக்கிட்டு. அதை உழைக்க விடுறதில்லை. நைட்ல தூங்குறதே கிடையாது. தூக்கம் போச்சுன்னா போச்சு கல்லீரல். இப்போ ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்றேன், எங்க முகம் அஷ்டகோணலுக்கு மாறும். டிவியில் காட்டிடாதீங்கப்பா, க்ளோஸ்அப் காட்டிடாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்றேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த 2 சவுண்டு பண்றேன். இந்த மிமிக்ரி பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கிறோம், சும்மா இல்லை. அப்பதான் எங்க அப்பா சொன்னாரு, டே நீ இந்த கலையில சாம்பியன் ஆகணும்னா 2 கிங் எடுத்து வெளியில வைனார். 2 கிங் எடுத்து வெளியில வச்சதுனால இந்த மிமிக்ரில இன்னைக்கு 5 சாம்பியன்ல நான் ஒரு சாம்பியனா ஜொலிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த 2 கிங் எடுத்து வெளியில வச்சேன். எங்க அப்பா பேச்ச கேட்டேன். அது ஒரு பாக்கியம். அந்த 2 கிங் யாருன்னு அப்புறம் சொல்றேன். அந்த 2 சவுண்ட் என்னன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப எப்படி ஏரோப்ளேன் டேக் ஆஃப் பண்றேன்னு பாருங்க. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்குது? கை தூக்குங்க. இன்னைக்கு நான் இவ்வளவு ஆரோக்கியமா நின்று பாதம் வலிக்காம நின்று பேசுறேன்னா அந்த 2 கிங்க வெளியில வச்சதுனால தான். அந்த 2 கிங் யாருன்னா, ஒருத்தன் ஸ்மோக்கிங்கு, இன்னொருத்தன் ட்ரிங்கிங்கு. 2 கிங்க வெளியே வச்சதுனால தான் இன்னைக்கு ஒழுக்கமா நிக்க முடியுது. அந்த 2 கிங்க வெளியே வச்சதுனால தான் எதிர்காலத்தில் இதே ஏஎல்பியில ஒரு நாள் நானும் கிங்கா வந்து உங்க முன்னாடி நிற்பேன். ஏன்னா என் முன்னாடி அத்தனை பேரை கிங்குங்க, சாதாரண ஆள் கிடையாது. மேடையில் அத்தனை கிங், ஏஎல்பி கிங். அதனால நான் ரொம்ப நேரம் பேசுறத பார்த்து யாரோ ஒரு அம்மா கட்டத்தை பார்க்கறாங்க. இவன் வாயால கெட போறான், இவனுக்கு 2 12 இருக்குன்னு பார்த்துட்டாங்க. அதனால என் வாய் விரயத்துக்கு போகாம இருக்கிறதுக்குள்ள நான் சுப விரயமா முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இதுவரை பொறுமையுடன் நம்ம வந்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு ஒரே ஒரு ஆசை. அவங்க பொதுமுடிவூர்த்தி ஐயா அவர்களுடைய மனைவி, என் அன்பு சகோதரி, ஒரு நாள் கிளாஸ் எடுத்தாங்க. அது 5வது நாள் நினைக்கிறேன். அவங்க கிளாஸ் எடுக்கும் போது பெட்ரோலை பற்றி எடுத்தாங்க. அந்த பெட்ரோலை பற்றி அவங்க கிளாஸ் எடுக்கும் போது, கலாம் சார் இன்னைக்கு உயிரோடு இல்லாமல் போயிட்டாருன்னு நினச்சேன். இருந்திருந்தாருன்னா அந்த வீடியோ அவருக்கு போட்டு காமிச்சிருந்தா அவர் வீடு தேடி வந்து பாராட்டியிருப்பார். அவ்வளோ அற்புதமாக அழகா பியூட்டிஃபுல் டீச்சர். எப்படி இவங்க இவ்வளோ அழகாக பேசுறான்னு பார்த்தா நிஜமாலுமே டீச்சரு. கை தட்டுங்க அதுக்கு முதல்ல. எப்படி இத்தனை டீச்சரை உருவாக்குற ஆச்சரியப்பட்ட, அவரும் டீச்சரு, மகா குருவும் டீச்சர் தான், ஏஎல்பி குருவும் டீச்சரு, எல்லாம் பிஎட். நான் கிடையாது.
அது பிஎட்னா அது ஒரு தனி கலை. அதனால தான் நாங்கள்லாம் மோட்டிவேட்டர்ஸ். டீச்சர்கிட்ட எப்படி மாணவனை சேர்த்து வைக்கிறதுங்கிறதுல நிபுணர்கள். அது கலாம் ஐயா கொடுத்த ஒரு பொக்கிஷம், அவர் கொடுத்த கிஃப்ட் அது. ஸோ இந்த சமயத்தில் நாம் எல்லாரும் கையை உயர்த்தி நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்து, அவங்க உயிருடன் இருந்தாலும் உடலாக உயிருடன் இல்லாமல் இருந்தாலும் கைத்தட்டுவோம். அதே சமயம் என்னுடைய பயணம் மாணவர்கள் நோக்கி பயணமாக இருக்கிறதுனால இன்னும் 15 லட்சம் மாணவர்கள் நான் சந்திக்கணும். நான் உங்ககிட்ட இப்போ கையேந்தி நிற்கிறேன். எதுக்குன்னா, நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட போவீங்க, இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போவீங்க. போகும்போது எங்கள் குடும்பத்தில் தாமு சார் வந்துட்டார், அவர் 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணுமா, 35 லட்சம் மாணவர்களை சந்தித்து முடிச்சிட்டாரு. கலாம் ஐயாவுடைய சங்கல்பம் நான் 15 லட்சம் மாணவர் இன்னும் சந்திச்சே ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் சினிமாக்குள்ளே வர முடியும். சினிமாக்குள்ளே வந்தால் தான் எனக்கு வருமானம், சினிமாக்குள்ளே வந்தால் தான் என்னுடைய பொருளாதார வளர்ச்சி. அதனால் அக்ஷய லக்ன பத்ததியில் அக்ஷயம் வளர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நம்பிக்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரேயர் பண்ணால், ஏஎல்பி ஃபேமிலி கூட்டு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, யாருக்காகனா எனக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த பட்டியலில், பிரார்த்தனை பட்டியலில் என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய பாவம், உங்களுடைய பலம், பிரார்த்தனை பலம் எவ்வளோ சிறந்தது என்பதை கண்டுபிடித்து விட்ட காரணத்தினால் நான் சொல்கிறேன், இனிமேல் 50 லட்சம் மாணவர்கள் நாங்கள் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுமாறு உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோள். சொல்கிறேன்ல, எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கப்பா அந்த மாதிரி. ஏன்னா கூட்டமாக இருக்கீங்க. இன்னொன்று, இது ஒரு தெய்வீக கூட்டம், டிவைன் ஃபேமிலி. மேலே இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிற டிவைன் ஃபேமிலி. அதே சமயம் இந்த 2 பாடல்கள் கேட்டேன். இந்த 2 பாடல்களில் அட்சய லக்ன பத்ததியை கொண்டாடுவோம் என்ற வரி வந்தது. அந்த வரிக்காக ஒரு தடவை கை தட்டுங்க. தயவுசெய்து செலிப்ரேட் பண்ணுங்க. 6ல் இருந்தா 8ல் இருந்தா 10ல் இருந்தா 11ல் இருந்தா என்னப்பா, செலிப்ரேட் பண்ணுங்கப்பா. எதுல இருந்தா என்னப்பா, இப்போ வேற 10ஆம் வகுப்பு போர்டு எக்ஸாம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்தாலே பயமுறுத்திடும் எல்லாம். நான் 10ஆம் கட்டத்தில் இருக்கிற மாதிரி அதே புத்தி வருது எல்லாருக்கும். 12th வந்து அதை விட மோசம். தயவுசெய்து மாணவர்களை பயமுறுத்தாதீங்க ப்ளீஸ். உங்கள் வீட்டு குழந்தைகளை பயமுறுத்தாதீங்க. தேர்வை கொண்டாட வைங்க. அட்சய லக்ன பத்ததியை கொண்டாடுகின்ற பாவம் நம்மளுக்கு வந்துட்டாலே அவன் மாணவ செல்வங்கள் தேர்வை கொண்டாட வைக்கணும், செலிப்ரேட் பண்ணணும்னு அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். புரிஞ்சிருந்தா கை தட்டிருப்பீங்க எல்லாரும். வால்யூம் ஏத்துப்பா. ஸோ அதனால நமக்கு ஆரோக்கியம் முக்கியம். அது தீரக்கூடிய நோயோ இல்லை தீரக்கூடிய பம்போ தீரக்கூடிய பிரச்சனையோ நம்ம 8க்கு போக வேண்டாம், அது விட்டுருங்க, அது வேற கணக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், நம்முடைய மேல் வயிறையும் அடி வயிறையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கட்டத்தில் இருக்குதோ இல்லையோ, அது இல்லை நம்ம வாழ முடியாது. தயவுசெய்து சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுங்க. அதனால் டாக்டர் கலாம் அழகாக சொல்கிறார், இஏடி ஈட்டுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ்ன்னு அர்த்தம்மா. டேஸ்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ல மாதிரி. ஆனால் ருசிக்கிறதே இல்லையம்மா. காலையில் சாம்பார் போட்டார், இட்லிக்கு சாம்பார், கை தட்டுங்க அந்த மனுஷனுக்கு முதல்ல. அன்னமய கோஷா என்ன டேஸ்ட், கை அதெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், நன்றி சொல்லணும். என் அன்புக்குரிய ஏஎல்பி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களே, மத்தியானம் சாப்பிடும்போது தயவுசெய்து உணவை பாருங்க. மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்றேன், என்னுடைய சகோதரத்துவமா, சாப்பிடுறதுல கவனமே இல்லை. அந்த சாப்பிடும்போது எங்கேயோ விவசாயி உழைச்சி நமக்கு கொடுத்து, அது சமையல் ரூமுக்கு போய் டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட், சமையல் ரூம் வந்து ஒரு டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட், அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கி அழகாக சமைச்சு அக்னி பகவானோட உதவியோடு அதை கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணி சமைச்சு கைக்கு வந்ததுக்கப்புறம் 6 சுவையோடு வந்ததுக்கப்புறம் அதை அழகாக ருசி சாப்பிட வேணாமா? அந்த டைமில் மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு இதை மிஸ் பண்ணுறீங்களே. ஏஎல்பி ஃபேமிலி அதை பண்ணீங்கன்னா நீங்கள் ஏஎல்பி ஃபேமிலியிலேருந்து வெளியில் போயிட்டீங்கிறது அர்த்தம். அப்படிலாம் நடக்காது தாமு சார், அப்படி நடக்க விட மாட்டோன்னா இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க எல்லாரும்? 3ஆம் பாவத்தை இயக்குங்க. டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, அங்க எவனோ எவ்வளோ இழுத்துன்னு ஓடிடுவான், இங்க உட்காந்து ஒவ்வொரு ஒப்பாரி வைக்கிறது, நமக்கு என்ன வந்தது?
அதனுடைய கட்டம் சரியில்லை, அது இழுத்துன்னு போகிறது டிராமா. ஆனா நம்ம கிட்ட தட்டுல சாப்பாடு வந்தா டிவியா பாக்குறது, அழகா தரையில உட்காந்தோ இல்ல டைனிங் டேபிள்ல உட்காந்தோ உணவு ருசிக்க வேண்டாமாம்மா? ருசிக்கிறது மூலமா 40% எனர்ஜி ஃப்ரீயா கிடைக்குதுமா. இதை விட வேற என்னமா பரிகாரம் வேணும்? ஹாஸ்பிட்டாலிட்டி எங்க இருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம கை கச்ச உணவை நம்ம வாயில போட்டு அரைச்ச மாவை அரைக்கணும். அரைச்ச மாவை அரைக்கிறதே இல்லை, அப்படி அப்படியே முழுங்கிறது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போவோம். ஹாஸ்பிட்டல் வளருதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு மருத்துவமனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உணவு விழிப்புணர்வு இல்ல. ஜோதிடம் என்பது மாபெரும் விழிப்புணர்வு. அதுல உண்ணும் உணவு முக்கியமான விழிப்புணர்வு. அதனால தயவு செய்து பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி கையில எடுக்கணும். பொதுவா நம்முடைய ஏஎல்பி ஃபேமிலி. அண்ட் தென் மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மென்டல் ப்ராப்ளம் இருக்கவே கூடாது, அதுவும் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையை உணர்ந்துட்டீங்க, நீங்க விவரம் தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய வாழ்க்கையை பத்தி புரிஞ்சவங்க, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணவங்க, செல்ஃப் ரியலைஸ் பண்ணவங்க வெளியில பார்க்க முடியாதுமா. ஆனா ஏஎல்பி ஜோதிட ஃபேமிலியில பார்க்கலாமா? உங்களை நீங்களே பார்க்கறீங்கம்மா. உங்களை உணர்ந்த நிலையில் இருக்கிறீங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா? இந்த முட்டி என்னது? இந்த 10ஆம் பாவத்துல முட்டி இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையாமா? அந்த முட்டி எலுமிச்சம்பழம் மாதிரிமா. ஒரு எலுமிச்சம்பழத்தை பீரோ மேல வைக்கலாம். ஆனா பீரோவை தூக்கி எலுமிச்சம்பழம் மேல வச்சா என்னமாகும்? பாத்துங்க. இங்க எத்தனை பேர் எலுமிச்சம்பழம் மேல பீரோ வச்சுட்டு சுத்துறீங்க? நீங்களே பாத்துங்க. அது ஆம்பளைங்களா, ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, ஜாதகர் நீங்க தான். நான் சொல்றதை புரிஞ்ச உடனே உடம்ப பாத்தீங்க, பாத்தியா? அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இந்த உடலை குறைக்க முடியுமான்னா ஈஸியா முடியும். அதுக்கு காலையில 4:30 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு பழக்கப்படுத்திட்டீங்க. 3:30 மணி 4:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்த ஒருத்தனை தட்டி எழுப்பிட்டீங்க. எல்லாரும் சொன்னாங்க 4 மணிக்கு எழுப்புறோன்னு. கிடையாது, 3:30 மணிக்கு எழுந்துக்கிறோம். 3:30 மணிக்கு எழுந்து சுடுதண்ணியை போட்டு பச்சை தண்ணியை போட்டு குளிச்சுட்டு காலையில எல்லாம் தூங்குற நேரத்தில் நாம உஷாராயிடுறோம். எல்லா எண்ணங்களும் அமைதியா இருக்கிற நேரத்தில் நாம உஷாராகி 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. 6:30 மணிக்கு எழுந்தவனுக்கு 24 மணி நேரம்னா 4:30 மணிக்கு எழுந்தவனுக்கு 26 மணி நேரம், 26 ஹவர்ஸ். தலைவிதி மாறுது, விதியை மாத்துது. அப்பதான் நான் சொன்னேன், அருமைக்குரிய பெரியவர், ஒரு மகா குரு உருவாக்கணும். இன்னொரு குரு, இன்னொரு ஆசிரியர், நம்முடைய சாந்தகுமார் அண்ணன். அவர்கிட்ட சொன்னேன், காலையில் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. நீங்க மட்டும் இல்லை, எல்லாரும் எங்களை பாராட்டுறாங்க. சாந்தி தேவி கிளாஸ் எடுக்கிற அவங்கள பாராட்டுறாங்க. அவங்க அமுதா மேடமா எல்லாரையுமே பாராட்டுக்கு என்ன முதல் பாராட்டினா, நான் 4:30 to 6:30. ஏன் தெரியுமா? அது ஆச்சரியமா போச்சு. ஏன் தூங்கி தூங்கி 10 மணி வரைக்கும் தூங்கி தூங்கி செல்லம் கொடுத்து குழந்தைங்களை தூங்க வச்சு இன்னைக்கு 4:30 மணிக்கு எழுந்தது ஆச்சரியமா போச்சு. அது ஒரு சாதாரண நிலை. ஆரம்ப காலகட்டத்தில் நாம சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுந்தோம். ஆனா இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துக்க முடியல. ஏன்? எல்லாம் மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகி போய் 3ஆம் கட்டத்தில் ப்ராப்ளம் ஆகி போய் எல்லாம் 12 மணி வரைக்கும் டிவி சீரியல் பார்த்து மோசமா போயிட்டோம்மா. நான் சொல்றது உண்மைன்னா என்ன பண்ணிருப்பீங்க எல்லாரும்? ஆமாம்மா. ஆனா நல்லா கவனிங்க, எங்கேயாவது ஜோதிட கலையை பற்றி, இந்த வாஸ்து கலையை பற்றி 8 மணிக்கு மேல ப்ரோக்ராம் வந்து பார்த்துருக்கீங்களா? எல்லாம் காலையில தான் வருது. கை தட்டுங்க அதுக்கு முதல்ல. எல்லாம் விடிய காலை சூரியன் வரும்போதே. அதனால நண்பர்களே, தயவுசெய்து யோகா பண்ணுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த ஹோமத்தில் அந்த வேத விற்பனர்கள்லாம் மந்திரத்தை ஒலிக்கும் போது, அந்த ஒலியை கேட்கும் போது, ஆஹா ஆஹா ஸ்வாஹா ஸ்வாஹால ஒரு ஆகாவை பார்த்தேன். அதனால தான் இந்த ஆகாங்கிற சவுண்டை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஐயோங்கிற சவுண்டத்துக்கு ஓரம் கட்டிட்டு, இனிமேல் என் மனைவி சாம்பாருக்கு உப்பு போடலன்னா, ஆஹா எப்பேற்பட்ட கலை, சாம்பார்ல உப்பு இல்லாம படைத்தாயே, நீ வாழ்கன்னு பாராட்ட தொடங்கிட்டேன். திடீர்னு கோச்சிக்கிறா, ஏமா நேற்று சட்டையை துவைக்காமே வச்சுட்டீங்களே? டெய்லி துவைச்சு பார்த்தேன்னா வேலைக்காரியான்னு கேட்டாங்க. ஆஹா எப்பேற்பட்ட கோபம், இந்த கோபத்துக்கு தானே ரசிக்கனே இல்லை, நான் ரசிக்கிறேன் ஆகா போட்ட சவுண்டை. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் ஆகா போட்டோன்னா அதை விட பரிகாரம் இருக்காமா? எல்லா கட்டத்தில் எல்லா சூழ்நிலை 6, 8, 10, 12 வரும் முதல்ல ஆகா போட்டு பாருங்க. ஐயோ போட்டுறாதீங்க. அந்த ஆகாவோட வாழ்க்கை நடத்தினா நாம் எல்லாம் ஓஹோன்னு இருப்போம் என்று கூறி, உங்களுடைய ஆசீர்வாதம் கைத்தட்டல் மூலமாக உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று
நம்முடைய மகா குரு ஜோதிடக்கலை நமக்குள் விதைத்த பொதுவுடைமூர்த்தி ஐயா அவருடைய குரு நீல்கரோலி ஐயா அவர்களுக்கு எல்லோரும் எழுந்து நின்று மீண்டும் ஒரு முறை அவருக்கு பலத்த கைத்தட்டல், அந்த உயர்ந்த ஆன்மாவுக்கு பலத்த கைத்தட்டல், அந்த ஒளி போய் அதிர்வலைகளாக அவருக்கு சேரட்டும், அவருடைய அருளை பெறுவோம் என்று கூறி இந்த இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த மீடியா நண்பர்களுக்கு கைத்தட்டுங்கம்மா எல்லாரும். ஏன்னா நம்ம உட்கார்ந்து ரசிக்கிறோம், அந்த குழந்தைங்க பாருங்கம்மா நிக்குதுங்கம்மா, அந்த பாதத்துல விரயம் வந்துடக்கூடாதும்மா, 12ஆம் வீட்டுக்கு போயிடக்கூடாதும்மா, 11ல் இருக்கணும்னு வேண்டுங்கம்மா, 11ல் ரெட்டிப்பு லாபம் வரட்டும். அந்த மீடியா நண்பர்களுக்கு கைத்தட்டி, இந்த ஆடியோ நண்பர்களுக்கு எல்லாம் கைத்தட்டி, ஹோமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்முடைய மாணவர்கள் என்று கேட்கும்போது எவ்வளவு பெரிய ஆனந்தம். இந்த ஆனந்தத்துக்கெல்லாம் காரணமா இருக்கின்ற நம்முடைய பொதுவுடைமூர்த்தி ஐயாவிற்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை என் தங்கை இளவரசிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.